வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 33வது நாளுக்கான கொஷினை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 321வது கேள்வி பாருங்க. ரூபாய் 1300 என்ற தொகையை ஏபிசிடி என்ற நால்வருக்கு இடையே கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது. ஏயின் பங்கு பை பியின் பங்கு, அதே மாதிரி பியின் பங்கு பை சி, சி பை டி எல்லாமே 2/3 எனில் ஏயின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 பேருக்கு பிரிக்கிறாங்க. ரேஷியோ மாடலில் வச்சு போட போகிறோம். ரொம்பவே சிம்பிளான சம் தான். பார்க்கும்போது சம் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஏபிசிடி பாருங்க. ஏபி ஏவுக்கும் பிக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னா 2/3. அப்போ ஏ/பிக்கு 2/3. அதே மாதிரி பிசி அவங்களுக்கும் என்ன பங்கு தான் அப்படின்னா 2/3 தான். ஸோ அடுத்த லைனில் 2/3 பிசிக்கு. சிடி அவங்களுக்கும் 2/3. ஏன்னா எல்லாத்துக்குமே சேமாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2/3 போட்டிருக்காங்க. ஸோ சிக்கும் டிக்கும் அவங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 2:3 வந்துடும். இப்போ இருக்கிற கேப் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். இங்கே பாருங்க, இந்த 3க்கு பக்கத்தில் சியும் காலியாக இருக்குது, டியும் காலியாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற இந்த 3யை தூக்கி இந்த சிடி ரெண்டுத்துக்குமே போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் கேப் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்கிற நம்பர் 2 இங்கே போட்டுக்கிறோம். இங்கே பக்கத்தில் இருக்கிற கேப் 3, அப்போ இந்த 3 தூக்கி இங்கே போட்டுக்கிறோம். இந்த 2 தூக்கி பக்கத்தில் இருக்கிற 2 கேப்லையும் போட்டுக்கிறோம். சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? பக்கத்தில் இருக்கிற கேப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி அப்படியே ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை பெருக்குங்க. 2 4 4 2 8 இது மூணுத்தையும் அப்படியே பெருக்கிறோம். 3 2 6 6 2 12. இங்கே 3 9 9 2 18 3 9 9 3 27. இப்போ அந்த டோட்டல் அமௌண்ட்டை இந்த ரேஞ்சில் தான் பிரித்து கொடுப்பாங்க. ஏவுக்கு 8 பங்கு, பிக்கு 12 பங்கு, சிக்கு 18 பங்கு, டிக்கு 27 பங்கு. மொத்த பங்கையும் சேர்த்தா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 8 ஒரு 12 20 38 45 65. மொத்தம் 65 பங்கு. மொத்தம் எத்தனை பங்கு? 65 பங்கு. அமௌண்ட் எவ்வளோ? இப்போ தான் அமௌண்ட்டுக்கே வரும். அமௌண்ட் 1300 ரூபாய். ஸோ 1300 ரூபாயில் ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிப்போம். ஒரு பங்கு வேணும் என்ன பண்ணோம்? மொத்த பங்கு 65ஆல் வகுக்கிறோம். அப்போ ஒரு 65 65 2 65 130 அப்படியே வகுக்கலாம் இல்லையா? இல்லை நீங்கள் 5ஆம் வாய்ப்பாடு மறுபடியும் 13ஆம் வாய்ப்பாடு அந்த மாதிரி பண்ணணும். 0 இருக்குது, அப்படியே 0 போட்டுக்கிறேன். இப்போ முக்கா வேலை முடிஞ்சிருச்சு. முக்கா வேலை என்னது? ஒரு பங்குன்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பங்குன்றது 20. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏபிசிடியை வச்சு டோட்டல் பங்கு என்னன்றதை கண்டுபிடிச்சோம். டோட்டல் அமௌண்ட்டை பங்கால் டிவைட் பண்ணோன்னா ஒரு பங்கு தெரிஞ்சிடுச்சு 20. இப்போ அவங்க யாரோட பங்கு கேட்டிருக்காங்க? ஏயின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுல ஏவோட பங்கு என்ன கிடைக்குது? 8ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பங்குன்றது 20, ஏவோட பங்கு 8. அப்போ 20 × 8 160. ஸோ ஏயின் பங்கு ஷேர், ஏவோட ஷேர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 160ன்னு கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதா இது உங்களுக்கு? சரிங்களா? இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இங்கே நான் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சியின் பங்கு எவ்வளவு? சியோட ஷேர் எவ்வளோ? சியோட ஷேர் எவ்வளோன்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஐ விட டிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அதிகம்? பிஐ விட டிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அதிகம்? இது ரெண்டாவது கேள்வி. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது மாதிரியும் கேட்கலாம். வெறும் ஏயின் பங்கு பியின் பங்குன்னு கேட்காம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்பாங்க. மூணாவது கேள்வி, பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து பெறும் தொகை எவ்வளவு? பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து பெறும் தொகை எவ்வளவு? இது மூணாவது கேள்வி. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் நான் உங்களுக்கு ஒரு 3 விதமான கேள்விகள் கேட்டிருக்கேன். அது ஒன்று வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று நார்மலாக நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த எல்லா விஷயங்களையும் சேர்ந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இங்கே கொஸ்டின் கேட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 3த்துக்கும் ஆன்சர் என்னன்றதை கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய நோட்லையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 322, பின்வரும் பின்னங்களில் எது மிக பெரியதுன்னு கேட்டிருக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் ஆர் த லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதை சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்ட் வச்சு போடும். இப்போ 7 8ஆல் வகுத்து ஒரு ஆன்சர் வரும், 13 16ஆல் வகுத்து ஒரு ஆன்சர், 31 அப்படின்னு ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணி போடுவோம். அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அவ்வளோ தூரம் வேண்டாம். நான் ரொம்ப எளிமையாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்களேன். எது பெருசுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் எடுத்துக்கிறேன், ஏவையும் பியையும். இங்கே கீழே என்ன இருக்குது? 8. இங்கே கீழே அதாவது பகுதியில் என்ன இருக்குது? 16. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் வச்சு எது பெருசு சின்னதுன்னு சொல்லிடலாம். இங்கே 16 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ரெண்டுல எது பெருசு? 16. 8 2ஆல் பெருக்குன்னா 16 வரும். அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்குங்க. ஸோ மேலே என்ன கிடைக்குது? 7 2 14 / 8 2 16. இப்போ இங்கே ரெண்டும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் எது பெருசோ அதான் பெருசு. இங்கே 14, இங்கே 13. அப்போ 14 தான் பெருசு. ஸோ இது சின்னது, இது வராது. மீதி இருக்கிற ஆப்ஷன் இதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம புரியுதா? அப்போ இது சின்னதாகிடுச்சு, அப்போ வராது. இது பெருசாக இருக்குது. இப்போது ஏவையும் சியையும் எடுத்துக்கிறேன். இங்கே கீழே டினாமினேட்டர் 40 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 8 எதாவது இப்போ 7/8 8 எதால் பெருக்குனா 40 வரும்? 5ஆல்.
அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்குங்க. 7 35 8 5 40. டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. நியூமரேட்டரில் இங்கே 31 இங்கே 35. அவங்க எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. எது பெருசு? 31 தான், சாரி 35 தான் பெருசு. அப்போ 31 சின்னது. ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் இங்கே வருவோம். ஏவையும் டிஐயும் எடுத்துக்கிறேன். ஏவில் என்ன இருக்குது? 7/8. டியில் 63/80. 8 80 மாற்றணும். எப்படி மாற்றலாம்? 10ஆல் பெருக்குனா மாறும். அப்போ 7 பைத்து 70 பை 8 பைத்து 80. அப்போ ரெண்டும் டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. நியூமரேட்டரில் பாருங்கள், இங்கே 70 இங்கே 63. அப்போ எது பெருசு? 70 தான் பெருசு, 63 சின்னது. அப்போ எல்லாத்துக்கும் கடைசியாக எது பெருசாக நிற்குதுன்னா ஆப்ஷன் ஏ தான் நிற்குது. முடிஞ்சிச்சு பாருங்க. இது நீங்கள் பாயிண்ட் வச்சு போகிறத விட, நான் பாயிண்ட் வச்சு போனோம்னா 16ஆம் வாய்ப்பாடு 40 80 எல்லாம் யோசிப்பீங்க. பாயிண்ட் வச்சு போகிறத விட இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம புரிஞ்சுதா? சரிங்களா? சரி, சப்போஸ் இதே மாதிரி சின்னது எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்பவும் அதே மாதிரியே தான். அடுத்தடுத்து இப்போ 7/8 இங்கே 13/16 எடுத்தோமா? அப்போ எது சின்னதாக இருந்துச்சு? பி இருந்துச்சு. அப்போ ஏவை விட்டுணும். பியையும் சியையும் எடுத்துக்கணும். அதில் எது பெருசு சின்னதாக வருது அப்படின்னு பார்த்துட்டு திரும்பவும் அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் டிஐயும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணியும் சொல்ல முடியும். வேணா ஆன்சர் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இங்கே எது மிகப்பெரியதுன்னு கேட்டிருந்தோம் இல்லையா? ஏற்கனவே 3 கேள்வி கேட்டிருந்தோமா? இங்கே 4வது கேள்வி. இதில் எது மிகச்சிறியது? ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்று தான் கேட்க போகிறாங்கன்னும் போது ஈஸியாக சொல்லிடலாம். எது மிகச்சிறியதுன்னு கேட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு ஐடியாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரே நேரத்தில் எது மிகப்பெரியது மிகச்சிறியதுன்னே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்களேன், என்னென்ன கொடுத்துருக்காங்க? 7/8 13/16 31/40 63/80. நிறைய வழி இருக்குது. அதில் பெரும்பாலும் எல்லாரும் சூஸ் பண்ணுற வழி தான் பாயிண்ட் எடுக்கிறது. பாயிண்ட்ல வச்சு சொல்லிட்டு அதுலேருந்து சொல்கிறது. அதோட இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 80ன்னு கிடைக்கும். ஏன்னா 8ஆம் வாய்ப்பாட்லையும் 80 வரும், 16ஆம் வாய்ப்பாட்லையும் 80 வரும், 40ஆம் வாய்ப்பாட்லையும் 80 வரும், 80ஆம் வாய்ப்பாட்லையும் 80 வரும். ஸோ எல்லாத்துக்குமே 80 வரும். மொத்தத்தையும் 80 வரது மாதிரி கீழே இருக்கிறத மாட்டலாம். 5 8 80. அப்போ மேலே பெருக்குனீங்கன்னா 7 பைத்து 70. கரெக்டா? 8 10ஆல் பெருக்கிறோம், மேலேயும் 10ஆல் பெருக்கிறோம் 70. கீழே இப்போ எல்லாம் ஒன்றா மாறிட போகிறதால டினாமினேட்டர் பிரச்சனையே இல்லை. 16 5ஆல் பெருக்குனா 80, மேலேயும் 5ஆல் பெருக்கிறேன். 13 5 65. 40 2ஆல் பெருக்குனா 80, மேலேயும் 2ஆல் பெருக்கிறேன். 31 2 62. 80 1ஆல் பெருக்குனா 80, 63ஐயும் 1ஆல் பெருக்கிறேன் 63. முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த நம்பரை வச்சு நீங்கள் எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிடலாம். இதில் எது பெருசு? 70. நம்ம அதான் 70 தான் பெருசுன்னு சூஸ் பண்ணியிருப்போம் பாருங்க. சரியா? மீதி இருக்கிறத வச்சு உங்களால் ஈஸியாக எது சின்னதுன்னு சொல்லிட முடியும். நம்ம புரியுதா? ஸோ 2 கேள்வியும் கேட்டாலும் லைனாக ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த 4 நம்பரையும் மேலே முதல்ல கொடுத்துட்டு இதில் எது பெருசு எது சின்னதுன்னு கீழே கொடுத்து கேட்டாலும் ஆன்சர் சொல்ல முடியும். இங்கே கேட்டிருக்கிற மாதிரி தனித்தனியாக பெரியது எது, அதுக்கப்புறமா இல்லை வேற இன்னொரு கேள்வி சிறியது எது. இப்போ நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன் 4வது கேள்வி சிறியது எது, அப்படி கேட்டாலும் இந்த மெத்தட் படி போட்டால் ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ எப்படி வேணாலும் கேள்வி கேட்டாலும் ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? ஸோ 4வது கேள்வி மிகச்சிறியது எது, அதுக்கு எந்த ஆப்ஷன் வரும்ன்றதையும் கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்ததா 323. இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பின் 12 மடங்காகும். இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு மற்றும் மீப்பெரு மதிப்பின் கூட்டுத்தொகை 403. ஒரு எண் 93 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வச்சு மீச்சிறு மதிப்பு எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட 12 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹெச்சிஎஃப்பை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 12x. ஏன்னா 12 மடங்குனாலே மல்டிப்ளை 12 × x. இது ரெண்டும் புரியுதா? அடுத்ததா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 403 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் எக்ஸ் ஹெச்சிஎஃப் எக்ஸ் எல்சிஎம் 12x. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 13x. அப்போ இந்த 13x தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 403ன்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? 403. இந்த பெருக்கல் இருக்கிற 13 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல். ஒரு 13 13 13 39, மீதி 1, ஒரு 13 13. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 31. அப்போ இங்கே பாருங்க, ஹெச்சிஎஃப் 31, எல்சிஎம் 12 × 31. பெருக்கெல்லாம் செய்யாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஹெச்சிஎஃப் 31, எல்சிஎம் 12 × 31. ஒரு எண் கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ரூல் தெரியும். ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? மேலே எல்சிஎம் × ஹெச்சிஎஃப், கீழே அந்த ஒரு நம்பர் என்ன நம்பரோ அது 93. அப்போ எல்சிஎம் என்ன வச்சுருக்கோம்? 12 × 31 × ஹெச்சிஎஃப் என்ன வச்சுருக்கோம்? 31 பை ஒரு நம்பர் 93. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு 31 3 31. கரெக்டாக? அப்படியே நேரடியாக 1 3 3 4 3 12. அப்போ மீதி இருக்கிற நம்பர் 4 பெருக்கல் 31 பெருக்குனா 1 4 4 3 12. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி 124. முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும்
நிறைய மாடலில் கொஷின் கேட்கலாம். எந்த மாடலில் கொஷின் கேட்டாலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த ஐடியாவெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ணுற முடியும். சரியா? அடுத்ததா 324. ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 150 வீதம் வாங்கினார். அவ பாருங்க, ஒரு பெட்டி 150 ரூபா, மொத்தம் 8 பெட்டி வாங்குறாரு. அப்போ அப்படின்னா 150 × 8 5 8 120 0. அப்போ 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கரெக்டா? இது காஸ்ட் ப்ரைஸ் அவர் வாங்கினது. அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது. அப்போ மீதி எத்தனை தான் இருக்கும்? 7 பெட்டி தான் இருக்கும். மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 190க்கு விற்கிறார். ஸோ மீதி இருக்கிற 7 பெட்டியும் ஒரு பெட்டி 190 விற்கிறார். அப்போ 0 9 63 7 ஒரு 6 13 1330 ரூபாய்க்கு. இது செல்லிங் ப்ரைஸ். பாருங்க, 1200 ரூபாய்க்கு வாங்கி 1330 ரூபாய்க்கு விற்கிறார். சொல்லுங்களேன் பார்க்கலாம். லாபமா நஷ்டமா? கட்டாயம் லாபம் தான், ப்ராஃபிட் தான். அப்போ பாருங்க, எது எது வராது? நஷ்டம்ன்ற ஆன்சர் வராது. ஆப்ஷன் சியும் டியும் வராது. நமக்கே நல்லா தெரியுது. கரெக்டாக சிடி கிடையாது. அப்போ ஏவா பியான்னு மட்டும் பார்க்கணும். எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்க்கணும். அவங்க கேட்டிருக்கிறது பெர்சன்டேஜ். நம்ம தாராளமாக சொல்லலாம் 130% வராதுன்ட்டு. ஏன்னா அவங்க என்ன 130% கொடுத்துருக்காங்கன்னா 1200லேருந்து 1330 ஆயிருக்கு. 130 ரூபா தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க பெர்சன்டேஜே 130ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வராது. அப்போ ஆன்சர் எது தான் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு? 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கரெக்டா? எவ்வளோ லாபம்? 130 ரூபா லாபம். அந்த 130 மேலே போடணும். பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதால இன்ட்டு 100%. கரெக்டா? 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே அப்படியே 12ஆம் வாய்ப்பாட்டோட அடிக்கலாம். இல்லை நீங்கள் 2ஆம் வாய்ப்பாடு கொஞ்சம் கூட அடிச்சுட்டு வாங்க. இங்கே 6 2 12, இங்கே 6 2 12 I 2 10 65/6. இப்போ 65/6 அப்படி அடிக்கலாம் பாருங்க. 5 60, மீதி 5 8 6 48. அப்போ 10.8 தேவைன்னா அடுத்த நம்பரோடு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 10.83ன்னு வரும் பாருங்க. 10.83% ப்ராஃபிட் முடிஞ்சிச்சு. நம்ம புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? இது நம்மளுடைய ஸ்கூல் புக் கொஷின் தான். ஸ்கூல் புக் நம்ம ஆல்ரெடி இந்த பெர்சன்டேஜில் ஸ்கூல் புக்கில் இருந்தே ஒரு 30 கேள்விகள் உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் ஒரு 7 8 கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. ஆல்ரெடி குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். தேவை அப்படின்னாலும் நான் மீண்டும் கூட அனுப்புகிறேன். அந்த 8 மாடல் கொஷின் பேப்பரையும் பார்த்து வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் இருக்கிற 6 கொஷின் பேப்பர் எல்லாம் கலந்துருக்கும். கடைசியாக ஒரு 2 3 கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கூல் புக் சம்மே, ஸ்கூல் புக்கில் இருக்கிற பெர்சன்டேஜ், ஸ்கூல் புக்கில் இருக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கிற நம்பர்ஸ்ன்றது நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் வரும். அந்த சம்ஸை வச்சு மட்டுமே அந்த 8 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட இந்த பெர்சன்டேஜ் சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுலாம். கட்டாயம் பெர்சன்டேஜ் எல்லாம் உங்களுக்கு அதிலிருந்தே வந்துடும். அதை தாண்டி எல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 325. 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குகிறது எனில் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. இந்த வட்டக்கோண பகுதியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு கொஸ்டின் பார்த்தோம், சுற்றளவு கண்டுபிடிக்கிறது. முந்தின நாள் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், பரப்பளவு கண்டுபிடிக்கிறது. இங்கேயும் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இது வேற ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வட்டம் இருக்கு, அதில் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குகிறது. இங்கே மையத்தில் எத்தனை டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குது அப்படின்னா 90 டிகிரி. ஆனால் அவங்க இதை கேட்கல. மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஒரு வட்டம்னு எடுத்துக்கிறோம்னா இது நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வட்டம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா 360 டிகிரி வரும். இவங்க இந்த 90 டிகிரியை விட்டுற சொல்கிறாங்க, ஏன்னா இது சின்னது. இதை விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ 360ல் 90 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 270 டிகிரி இருக்கும். இவங்களோட கொஸ்டின் அதுதான். முடிஞ்சிச்சு பாருங்க. ஆரம் 10 சென்டிமீட்டர், அந்த மைய கோணம் தீட்டாவுடைய வேல்யூ 270 டிகிரி. 90 டிகிரி கிடையாது, ஏன்னா மையத்தில் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வட்ட கோணத்தை கேட்குறாங்க. 90ன்றது சின்னதாயிடும், மீதி இருக்கிற 270 தான் பெருசு. அப்போ 270 டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பளவு அன்னைக்கு என்ன சொல்லியிருப்போம்னா லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருப்பாங்க, ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லும் ஆரும் கொடுத்தா ஃபார்முலா L × R/2. முந்தின நாள் கொடுக்கும்போது இதே கொஸ்டினை வச்சு லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சரி, அங்கே இந்த ஃபார்முலாவை சொல்லியிருப்போம். இங்கே L தெரியாது, R தான் தெரியும், தீட்டா தெரியும். இங்கே பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா θ/360 × πr². உங்களுக்கு வட்டக்கோண பகுதி வச்சு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். வட்டக்கோண பகுதியில் என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலான்ட்டு. நான் வேணா அந்த 2 வீடியோட லிங்க்கையும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்தீங்கன்னா வட்டக்கோண பகுதியில் வச்சு உங்களுக்கு முழுமையாக ஒரு ஐடியா கிடைச்சிடும் எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்ட்டு. சரியா? ஓகே, இங்கே வாங்க. தீட்டாவுடைய வேல்யூ 270/360 × பையுடைய வேல்யூ 22/7 × ஆரம் 10. ஸோ 10 × 10, இல்லை நீங்கள் 10² 100ன்னு கூட போட்டுக்கலாம். சரியா? கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 0 0 கேன்சல் ஆகிடும். 3 9 27, 4 9 36, 2 4, I 2 10, O 2 2,
11 2 22. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்கிறேன். 3 5 15 15 × 11 165 × 10. அப்போ 1650 by 7 கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1650 by 7. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? மெயின் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரியணும். டைரெக்டாக கொடுக்காம கொஞ்சம் ஐடியாவை யூஸ் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான் கட்டாயம் கேட்பாங்க. ரொம்ப பேசிக்காக அப்படியே பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிறது அப்படின்றதெல்லாம் அவங்க நிறைய மாற்றிட்டாங்க. ஒரு 5லேருந்து 8 கொஷினாவது இந்த மாதிரி லாஜிக் தெரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணி போகிறது மாதிரி தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் இதெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா போட்டு பாருங்கள். முதல்ல பார்க்குறப்ப டவுட் இருக்குன்னா கூட திரும்ப இந்த கொஷினை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். டவுட் இருக்குன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி, ஏன்னா திரும்ப ஒரு வேலை டவுட் நான் சொல்கிறேனாலும் திரும்ப இதே விஷயங்கள் தான் சொல்லிட்டு வருவேனா இருக்கும். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஆனால் வேறு வழி இல்லை, கட்டாயம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தா ஆகணும். மேத்ஸில் நம்ம 25 எடுக்கணும் தானே? கண்டிப்பாக எடுக்கணும். என்னோட ஆசை அதுதான். கண்டிப்பாக உங்களாலையும் எடுக்க முடியும். மேத்ஸில் 25 எடுத்துட்டிங்கனாலே தாராளமாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்ற முடிவுக்கு வந்துடலாம். டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 25 எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேத்ஸ்லேயே உட்காந்து அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் கூட நமக்கு கிடையாது. 1 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்குது. 20 நிமிஷத்துக்குள்ளாடி நம்ம இந்த 25 கொஷினை போட்டு முடிக்கணும். முடியுமா சார்னா முடியும். அப்போ அந்தளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நாம கொடுத்துருக்கிறதுலையே இப்போ லைனாக கொஷின் எழுதிட்டு வரீங்க இல்லையா? இந்த கொஷின் நம்ம PDF அனுப்புறப்ப அந்த PDF மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. முதல் 25 கேள்வி அப்படியே உட்காந்து கடற்கன்னு போட்டு பாருங்க. 20 நிமிஷத்தில் போட முடியுதான்னு. மறுபடியும் அதே மாதிரி அடுத்த 25 கேள்வி. ஒரு நாளைக்கு ஒரு 25 கேள்வின்றதை நம்ம கொடுத்ததை வச்சே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏற்கனவே சீசன் 1க்கான கொஷின்ஸையும் நம்ம அமைச்சிருக்கோம். சீசன் 2க்கும் அடுத்தடுத்து 10 நாள் முடியிறப்ப அனுப்புறோம் இல்லையா? இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் ஒரு 100 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அந்த ஸ்பீடு வருதான்னு பாருங்க. போட்ட கொஷினை விட திரும்ப போடுங்க, தப்பு கிடையாது. இங்கே உங்களுக்கு முக்கியமானது ஸ்பீட் அண்ட் அக்யூரசி தான். அந்த டைமுக்குள்ளாடி தப்பு இல்லாமல் போடுறோமா அப்படிங்கிறது தான். சரிங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களை மார்க் எடுக்க வைக்கும். சரியா? ஓகே, வாங்க. 326 √3க்கு ஒரு வேல்யூ, √2க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 1/√3 + √2 மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. நேற்று கொஸ்டின் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் ஏன் ஒவ்வொன்றையும் அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் அதோட கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேற்று நம்ம சொல்லும்போதே சொன்னோம் பாருங்க, பையில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்க சொன்னோம், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்க சொன்னோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணால் போதும்னா √3 - √2 கண்டுபிடிச்சா போதும். √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1.732. √2க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.414. இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா 8, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 3. இந்த பாயிண்டில் இருக்கிறத மைனஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் வேகமாக தப்பு இல்லாமல் பண்ண தெரியணும். ஸோ ஆன்சர் 0.318. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. முடிஞ்சிட்டு பாருங்க. சரிங்க சார், சப்போஸ் இங்கே கீழே மைனஸ் இருந்தால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். ப்ளஸ் இருந்துச்சு, மைனஸ் பண்ணேன். அப்போ மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வெரி குட், ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கான 5வது கேள்வி அதுதான். ஏற்கனவே முன்னாடி 4 கேள்வி கொடுத்துருந்தோம், கரெக்டா? இப்போ 5வது ஒரு கேள்வி கொடுக்குறேன் பாருங்க. 1/√3 - √2. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த ஒவ்வொரு கேள்வியுமே எழுதி வச்சு போட்டு பாருங்க, நோட்லையும் போடுங்க கண்டிப்பா. ஓகேவா? அடுத்ததான் 327. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கிவிட்டார் எனில் அந்த கணக்கீட்டின் சதவீத பிழை யாது? இது மாதிரியான மாடல்ல நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் சொல்றேன் பாருங்க. இது தெரிஞ்சிட்டா ரொம்ப ஈஸி. இங்க கீழே என்ன இருக்கு? 3. இங்க கீழே என்ன இருக்கு? 5. இந்த 3ஐயும் 5ஐயும் பெருக்கிடுங்க. 3×5 = 15. கீழே இருக்கிற 2 நம்பர், பகுதியில் இருக்கிற 2 நம்பர் 3×5 = 15. இது லாஜிக் தான். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு நம்பரை எடுத்துக்க போறோம். சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஒரு மாணவன் ஒரு எண்ணைன்னு கொடுத்தாங்க இல்லையா? எந்த நம்பர்னு நமக்கு தெரியாது. காமனாக எடுக்கும்போது என்ன எடுப்பாங்கன்னா எக்ஸ்ன்னு எடுப்பாங்க. நீங்க எக்ஸ்ன்னு எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். நான் அந்த நம்பருக்கு பதில் ஒரு நம்பர் எடுத்துக்க போறேன் எக்ஸாக்டா. அது எந்த நம்பர்ன்றதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறேன். டினாமினேட்டர்ல இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கிறேன். 3×5 = 15. அப்போ அந்த ஒரு நம்பர் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 15ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், அந்த நம்பர் எடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகும். 15 மடங்கு எடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க 15 சாதாரணமாக எதால பெருக்கிருக்கணும்? அந்த பையன் 5/3 பெருக்கிருக்கணும். ஆனால் 15 அந்த பையன் எதால பெருக்கிட்டான்? 3/5 பெருக்கிட்டான். நம்ம சொல்லியிருக்கிறது புரியுதா? ஒரு எண்ணைன்னு சொன்னாங்க. ஒரு எண்ணுன்னா எக்ஸ். ஆனால் நான் எக்ஸ்ன்னு எடுக்கல, நான் ஒரு நம்பராகவே எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எக்ஸ்ன்னு எடுத்து போட்டால் நமக்கு பின்னாடி சம் பெருசாக வருன்றதால ஒரு நம்பராகவே எடுத்துக்கிறேன். அந்த நம்பர் என்ன எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே கீழே இருக்கிற 2த்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் கீழே இருக்கிற 2த்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இது 2த்தையும் பேருக்குன்னா 3×5 = 15 வருது இல்லையா? இப்போ 15 எடுக்கும்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். அந்த கேன்சல் ஆகுன்ற காரணத்துக்காக எடுக்கிறேன். 15 தான் எடுக்கணும்னு இல்லை,
15 மடங்குல நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம். 30, 60, 40, 30, 45, 60 எதை எடுத்தீங்கனாலும் கேன்சல் ஆகும். வேற எதை எடுத்தீங்கனாலும் கேன்சல் ஆகாது. இந்த கீழே இருக்கிற 2 நம்பரை பெருக்கிட்டு அதோடைய மடங்குல எதை எடுத்தீங்கனாலும் கேன்சல் ஆகும். இப்போ இங்கே பாருங்க, 1 3 3, I 3 15. அப்போ I 5 25. இங்கே 1 5 5, 3 5 15, 3 9. இது வரைக்கும் ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சாதாரணமாக அந்த பையன் 15 நம்பர் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் இந்த 5/3 பேர் எதனா ஒரு நம்பர் எடுக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. 5/3 பெருக்கி இருந்தா 25 கிடைச்சிருக்கும். 3/5 பெருக்கினதால 9 கிடைச்சிருக்கு. அவங்க கேட்கறது எவ்வளோ பெர்சன்டேஜ் பிழை ஏற்பட்டிருக்கு, குறைஞ்சிருக்கா அதிகமாயிருக்கா? நமக்கு குறைஞ்சிருக்கு. எவ்வளோ பெர்சன்டேஜ்? அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 25 வந்திருக்கும். கரெக்டா? ஆனால் 9 வந்துடுச்சு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 16 குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த 16 மேலே போடுறோம். இது ஒன்றும் இல்லை, பெர்சன்டேஜில் லாப நஷ்டம்லாம் பார்ப்போம்ல. 25 ரூபாய்க்கு வாங்கி 9 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாமா? புரியுதுங்களா? 25 ரூபாய்க்கு வாங்கி லாபமா நஷ்டமானு கேட்கும்போது அப்போ லாபம் வந்துடும், அப்போ நஷ்டம் வந்துடும் இல்லையா? அதே தான். 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 9 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோ நஷ்ட சாவிதம் போது என்ன பண்ணுவோம்? வாங்கினது 25 கீழே, டிஃபரன்ஸ் வந்து மேலே அப்படின்னு போடுவோம். சதவீத பிழையாது பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ பெர்சன்டேஜ்னால என்ன போடுவோம்? இன்ட்டு 100%. அவ்வளோதான் பாருங்க. 1 25, 4 25. அப்போ 16 4 பெருக்கணும்னா 16 4 64. அப்போ பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ அப்படின்னா 64%. ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? இது கீழே 3 5ன்னு இருந்தால் தான் இல்லை, எந்த நம்பர் இருந்தாலும் நீங்கள் இந்த வேலையை செய்ய முடியும். நான் என்ன ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு மாணவர் ஒரு எண்ணை இப்படி எடுத்துக்கலாம். 2/7 பெருக்குவதற்கு பதிலாக ஒரு மாணவர் ஒரு எண்ணை 2/7 பெருக்குவதற்கு பதிலாக 7/2 பெருக்கிவிட்டார். ஒரு எண்ணை 2/7 பெருக்குவதற்கு பதிலாக 7/2 பெருக்கிவிட்டார் எனில் அந்த கணக்கீட்டில் ஏற்படும் சதவீத பிழை எவ்வளவு? அந்த கணக்கீட்டில் ஏற்படும் சதவீத பிழை எவ்வளவு? கொஸ்டின் இவ்வளவுதான். 2/7 பெருக்கிருக்கணும், 7/2 பெருக்கிட்டார். இப்போ இதை வச்சு நீங்க ஆன்சர் போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நம்பர் எடுத்துப்பீங்க நீங்க? இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற இடத்தையும் பெருக்குனா போதும், என்ன வருதோ அதை எடுத்துக்கலாம். 14ன்னு கிடைக்கும். கரெக்டா? நீங்க அதை வச்சு போட்டீங்கனாலே போதும். இது ஈஸியாக தான் இருக்கும். இதை போட்டு இதோட சதவீத பிழை என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்ததா 328. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் -1/216 ஹோல் பவர் -2/3. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பவர்ல மைனஸ் இருக்குன்னா முதல்ல அந்த மைனஸை கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணணும்? இங்க இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கலா எழுதலாம். 1/216 தலைகீழா எழுதுனா 216/1ன்னு கிடைக்கும். பைல 1 விட்டுலாம், மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். பவர்ல இருக்கிற மைனஸ் தான் கேன்சல் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பவர்ல இருக்கிற மைனஸை கேன்சல் பண்றதுக்காக தான் இந்த வேலை. பவர்ல இருக்கிற மைனஸ் போயிடுச்சு. பவர்ல இருக்கிற மைனஸ் போகணும்னா இங்க இருக்கிற நம்பர் தலைகீழா எழுதணும். எழுதியாச்சு. இப்போ பவர்ல பாருங்க, 216 பவர் 2. பவர்ல 2 இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர்னு அர்த்தம். இந்த 2க்கு என்ன அர்த்தம்? ஸ்கொயர். உள்ள மைனஸ் இருக்கு, மைனஸை ஸ்கொயர் பண்ணா என்னவாயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்போ இந்த -216 பிளஸ் 216 பவர் 2/3ன்னு எழுதலாம். நம்ம புரிஞ்சு முடிதான் பாருங்க. சின்ன சின்ன ஐடியாஸ் தான், பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கலா எழுதுறேன். அப்படி எழுதும்போது பவர்ல இருக்கிற மைனஸ் போயிடுது. உள்ள மைனஸ் இருக்கு, மேல ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஆச்சா? 216 6 கியூப்னு எழுதலாம். ஆல்ரெடி நமக்கு கியூப் நம்பர்லாம் தெரியும் இல்லையா? 6 கியூப். அப்போ 3 கேன்சல் ஆயிடும். ஏன்னா இங்க பெருக்கல் இருக்கு, இங்க வகுத்தல் இருக்கு. 3 கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கும்? 6 பவர் 2. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணேன்னா 36. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 36. முடிஞ்சு பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அந்த மைனஸ்லாம் இருக்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சரியா? அடுத்ததா 329. மிதிவண்டியில் 5 கிலோமீட்டர் தூரத்தை ஒருவர் 20 நிமிடத்தில் கடக்கிறார் எனில் 50 நிமிடத்தில் அவள் எவ்வளவு தூரம் செல்வார்? இதை நேர்மாறுபாடு வச்சும் சொல்லலாம், டைரக்ட் வேரியேஷன் வச்சோம். இல்லை நீங்க அப்படியே கூட சொல்லலாம். பாருங்களேன், 20 நிமிஷம், 20 நிமிஷத்துல 5 கிலோமீட்டர் போறார். கரெக்டா? அப்ப 40 நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டர் போவார்? 10 கிலோமீட்டர் போவார். கரெக்டா? 50 நிமிஷம் வேணும். 20 நிமிஷத்துல 5 கிலோமீட்டர். அப்ப 10 நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டர் போவாரு? 2.5 கிலோமீட்டர். அப்ப 40 நிமிஷத்துல 10, இன்னொரு 10 நிமிஷத்துல சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 2.5. ஸோ 40 ஒரு 10 50 நிமிஷம், 10 ஒரு 2.5 12 நிமிஷம். ஸோ 50 நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டர் போவாரு அப்படின்னா 12.5 கிலோமீட்டர் போவாரு. ஆப்ஷன் சி. இது லாஜிக்கலா எதுவுமே தெரியாம, அதாவது மெத்தடா தெரியாம இப்படியே போட்டே சொல்லலாம். இது ஒரு ஐடியா. இல்ல சார் எனக்கு மெத்தடா தான் போடணும் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 5 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிஷத்துல கிடைக்கிறாரு. மேல என்ன வந்துடும்? டைம் வரும். மேல டைமு, கீழே தான் அந்த ஒர்க் வரும், டிஸ்டன்ஸ் அதெல்லாம். அப்ப 20/5 ஈக்குவல் டு அப்படின்னா 50 நிமிடத்துல எவ்வளவு தூரம் போவார்னு கேட்குறாங்க. 1 5 5 4 5 20.
இந்த கொஸ்டின் மார்க் இங்கே வந்துடும், இந்த 4 இங்கே வகுத்தல் வந்துடும். ஒரு நாள் 4 12 48 5 20 12.5 இப்படி போட்டிங்கனாலும் போடலாம். இது டைரக்ட் வேரியேஷனில் வச்சு நம்ம போடுறது. சரிங்களா? ஸோ எந்த ஐடியாவை யோசிச்சிங்கனாலும் ஆன்சரை ஈஸியாக போட்டுற முடியும். ஓகேவா? அடுத்ததா 330வது கேள்வி. ஒரு வேலையை ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே 6, 9, 18 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் அந்த வேலையை முடிக்க முடியும்? இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. நமக்கு சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேரையும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆண் எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 6 நாள். அப்போ 1/6. ஒரு பெண் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 9 நாள். அப்போ 1/9. ஏன்னா ஒரு பெண் தான். ப்ளஸ் எத்தனை பையன்கள்னு கேட்குறாங்க. நமக்கு எத்தனை பையன் தெரியாது, அதனால x/18. ஏன்னா ஒரு ஆணுன்றதால 1/6, ஒரு பெண்ணுங்கிறதால 1/19. எத்தனை பையன்கள்னு தெரியாது, அந்த எத்தனை பையன்கள்னு தெரியாதுன்றதால x/18 எடுத்துக்கிறேன். வேலை எத்தனை நாளில் முடிக்கணும்? ஒரு நாளில். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை ஒரு நாளில் முடிக்கணும். புரியுதா? இந்த லைன் புரியுதா? இது புரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சுமா. இதுக்கு மேலே ஆன்சர் ஈஸியாக வர வச்சிடலாம். சரிங்களா? அவங்க இதை தான் கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ கீழே பாருங்க. 6, 9, 18 மொத்தக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 18 வரும். ஏன்னா 6ஆம் வாய்ப்பாட்லையும் 18 வரும், 9ஆம் வாய்ப்பாட்லையும் 18 வரும். அதனால 18 அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ 3 6 18 மேலேயும் 3 பேருக்குன்னா 1 3 3 9 2 18 மேலேயும் 2 பேருக்குன்னா 1 2 2. இங்கே அப்படியே 18 தான்றதால மேலே எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 1. பக்கத்தில் இருக்கிற 18 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் 3 + 2 5. அப்போ 5 + x ஈக்குவல் டு 18 18. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். +5 இங்கே கொண்டு வரேன். 18 - 5. 18ல் 5 போயிடுச்சுன்னா 13. அப்போ எத்தனை பையன்களோட அவங்க முடிக்க முடியும் வேலையை அப்படின்னா 13 பையன்கள் துணை இருந்தால் அந்த வேலையை ஒரு நாளில் முடிக்க முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 13. நம்ம புரிஞ்சு முடியுதா? சரிங்களா? இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. ஏன்னா சாதாரணமாக மீதி நம்ம 3 பேரை தனித்தனியாக சொல்லிட்டுலாம் பார்த்துருப்போம். எத்தனை பேர் கூட வேணுன்றது மாதிரி வச்சு பார்த்துருக்க மாட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். சரிங்களாம்மா? ஸோ இதோட இன்னைக்கான கேள்விகள் முடியுது. நாளைக்கு இன்னொரு 10 கேள்விகளோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.